வல்ல பிதாவே, எங்கள் மேன்மைக்கும் எங்கள் மகிமைக்கும் பாத்திரரே, அவைகளையும் உடைய பாதத்தில் வைத்திருக்கிற எங்களோடு கூட நீர் தொடர்ச்சியாக பேசுவதற்கு எல்லா தடைகளையும் எங்களுடைய மனத்திரைகளையும் அகற்றி நீர் பேசும்படியாக விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே பங்கு கொள்ள வந்திருக்கிறவங்களையும் இந்த இடத்திலே வந்து உங்களுக்கு தேவ வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கும் இந்த சபையின் ஊழியர்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவ சமூகத்தில் கூடி அவர் பரிசுத்தர் என்றும் நாம் பரிசுத்த ஜாதி என்றும் நினைப்பூட்டுவதற்கு ஏற்ற பாடல்களை அருமையான தம்பி வெஸ்லி மேக்ஸ்வெல் மூலமாக நாம் பாடினோம். கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதை வாழ்ந்து காண்பிப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசும்படியாக நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் பழக்கமான ஒரு பாத்திரத்தை வைத்து தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் இருந்து 16வது அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் மத்தியிலே தேவன் எப்படி கிரியை செய்தார் என்பதை குறித்து காரியத்தை காண்பித்து நான் உங்களோடு கூட தேவன் இடைபடும்படியாக வேண்டிக் கொண்டு நான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்த ஜனத்தை ஆண்டவர் விடுதலையாக்கி கானானுக்குள் கொண்டு வைக்கிறார். எதற்காக? விடுதலையோடு கூட அவர்கள் வாழ வேண்டும், தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ வேண்டும், தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை உலகம் பார்க்கும் அளவுக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் உலகத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு ஆசாரிய ராஜ்யமாக உலகத்துக்காக பரிந்து பேசுகிறவர்களாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொண்டு வருவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஆசாரிய கூட்டமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அடிமைத்தனத்திலே ஆளோட்டிகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு உபத்திரவங்களில் இருந்தவர்களை மோசேயை அனுப்பி ஆண்டவர் ரட்சித்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட ஜனத்தினுடைய நிலைமையை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அநேக நேரங்களிலே நாம் ஒரு நாளிலே பாவத்திலே வாழ்ந்தேன், சாபத்திலே வாழ்ந்தேன், பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன், சத்ரு நமது மேலே ஆள் கொண்டு வந்தான், அவனுக்கு நாம் பயந்திருந்தோம், அவனுடைய சின்ன காரியங்கள் கூட நம்மை பயமுறுத்திற்று. அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடி வந்து தன்னுடைய ரட்சிப்பின் காரியத்தை நமக்கு வெளிச்சமாக காண்பித்து நம்மை விடுதலையோடு கூட வாழ்வதற்கு மாத்திரமல்லாமல் நமது மூலம்தான் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற இடத்துல நம்முடைய நிலைமை இப்படியாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு என்பதற்காகத்தான் ஆண்டவர் இவைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அந்த எழுதி வைத்த பகுதியிலே நாம் காண்கிற ஒரு காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். 13வது அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். என்ன விடுதலையாக்கப்பட்ட ஜனம் இப்பொழுது 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை. 40 வருஷம் என்று சொல்லுவது அந்த நாட்களில் ஒரு தலைமுறையை குறிக்கிற காரியம். 40 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக அடிமைத்தனத்திலே வந்தவர்கள் ஏங்குவார்கள் அல்லது ஆண்டவரை நோக்கி கேட்பார்கள், ஐயா எங்களுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று கேட்பார்கள். ஆனால் இவர்களுக்குள் அந்த சலனமே இல்லாமல் போய்விட்டது.
அங்கே இருந்த மூப்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் அவருடைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 15வது அதிகாரத்தில் அங்கே அவர்கள் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய் பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? சிம்சோனிடத்தில் சொல்லுகிறார்கள், பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்னையே எங்களுக்கு இப்படி செய்தா என்று. அதாவது அதில் they are comfortable. அவர்கள் அதிலே இப்படித்தான்ப்பா இருக்கும் வாழ்க்கை, இப்படித்தான்ப்பா வாழ வேண்டி இருக்கும், இப்படித்தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விடுதலையாக்கப்பட்ட ஜனம் அடிமைத்தனத்தில் அடிமைப்பட்ட கடத்தில் இருக்கும்போது பெலிஸ்தியர் நம்ம மேலே ஆளுகிறாங்கப்பா, நீ எதுக்குப்பா அவங்கள போய் தொந்தரவு பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் பாரத்தையும் இன்னும் கொஞ்சம் அடிகளையும் வேதனையும் அதிகமாக்குகிறாய் என்றுதான் சிம்சோன் இடத்திலே வந்து கேட்கிறார்கள். அருமையானவர்களே, இது பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலேயும் இதே காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள், இதில் கை வைத்துக் கொள்ளுங்கள். பின்னதாக நம்ம இதை குறித்து வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகளிலே அங்கே பவுலை நியாயாசனத்திற்கு முன்னதாக கொண்டு வந்திருக்க போது அங்கே பவுலை விசாரிப்பதற்கு அங்கே ஒரு மனிதனோடு கூட, நியாய சாஸ்திரியாகிய ஒரு மனிதனோடு கூட அங்கே ஃபெலிக்ஸ் என்று சொல்லப்படுகிறவனுக்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்தும் போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 24வது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 24வது அதிகாரம், அவன் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய, நல்லா கவனிங்க எந்த கூட்டம் வந்து நிற்கிறது என்று. பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். சரி, பவுலுக்கு விரோதமாகத்தான தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணுகிறார்கள். என்ன சொல்கிறார் பாருங்கள். அவன் அழைக்கப்பட்ட போது தெர்த்துல்லு குற்றம் சாட்ட தொடங்கி கணம் பொருந்திய ஃபேலிக்ஸ் என்றால் யார்? ரோம அரசாங்கத்தினுடைய கவர்னர். ரோமாபுரியிலே சீசர் இருந்தார். அந்த ராயன் என்று சொல்வார்கள் தமிழிலே. ராயன் இருக்கிறார், அவருடைய பிரதிநிதியாக கவர்னராக ஃபேலிக்ஸ் இருக்கிறார். அந்த ஃபேலிக்ஸை பார்த்து சொல்கிறார், கனம் பொருந்திய ஃபேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும். எப்பா, நீ ரோமாவுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், நீ இப்படியாக அழைக்கப்படவில்லை, நீ விடுதலையோடு கூட வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவன், நீ விருதையோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவள். ஆனால் இப்பொழுது ரோமர்கள் உன்னது மேல அதிகாரம் செலுத்துகிறார்கள். ரோமர்கள் உன்னிடத்திலே வேண்டா விதமாக வரிகளை வசூலிக்கிறார்கள். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் அல்ல, ஆனால் உனது மேல் ஆளுகை செய்கிறார்கள் என்கிற அறிவே அற்று போய் நியாய சாஸ்திரியாகி அவன் சொல்கிறது பாருங்கள், நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம். உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறது. அப்பா, இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே நாய் மாதிரி கால அவருக்கு நக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய வக்கீல். What a pathetic scene it is. உம்மால நாங்க ரொம்ப நன்மை பெற்றுக்கிட்டு இருக்கோம், உம்மால சௌக்கியமா இருக்கோம், உம்மால நாங்க எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ரோமாபுரியிலே அடிமையாய் இருக்கிறவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மனம் திரும்பினது உண்மைதான். அநேகர் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய ஒளியின் ராஜ்யத்திற்குள் வந்தது உண்மைதான். இருளின் ஆதிக்கத்திலிருந்து
அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள் என்று கொலோசேர்ல வாசிக்கலாம். கொலோசேர் 1வது அதிகாரம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடந்தது என்பதை கொலோசியருக்கு பவுல் இங்கே ஞாபகப்படுத்தி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்கள். 12வது 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும், பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, ஹல்லேலூயா, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எவ்வளவு பெரிதான ஒரு ஸ்லாக்கியத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். சாராள் நவரஜி பாடும்போது பாடினார்கள், நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி ஏசன்னை மீட்டாரே. எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி ஏசன்னை மீட்டாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். நான் உளையான சேற்றிலையும் பயங்கரமான சேற்றிலையும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை தூக்கி எடுக்கிறதற்கு நான் பிரயாசப்பட்டால் பாவியான நான் இன்னும் பிரயாசம் பண்ணும்போது மகா பாவியாக மாறிவிட்டேன். அது என்னை முன்னும் ஆழத்திலே அழுத்தி விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னை கை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தினேன் ஆண்டவர். இருளின் அதிகாரத்தினின்று, இருளினுடைய ஆதிக்கத்தினின்று என்னை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் உட்கார்ந்து இருக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட நாம் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறதற்கு, அனுபவிப்பதற்கும் ஒளியின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர். ஆனா அதே ஜனம் இப்ப அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இது நல்லா தானே இருக்குது, இது நன்மையாகத்தானே இருக்குது, நமக்கு வேண்டியது கிடைக்கல, சோறு கிடைக்குது இல்ல, தண்ணி கிடைக்குது இல்ல, இது குடியிருக்க வீடு கிடைக்குது இல்ல, இது போதும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் அப்படித்தான் இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டிலும் அப்படித்தான் இருந்திருக்கார்கள். இந்த 21வது நூற்றாண்டிலேயும் அநேக சபைகளில் ஆமா பிரதர் என்னைக்கும் மனம் திரும்பணும், இப்ப நல்லதான் இருக்கிறோம், வீட்டுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் இல்லாதபடி இருளிலே இருந்தாலும் சரி. இப்ப நமக்கு கரண்ட் ஒரு நிமிஷம் போயிட்டுனா கூட ஐயோ யோ 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 யோன்னு இருக்குது. மெயின்டெனன்ஸ்க்காக இன்றைக்கி அரை நாள் கரண்ட் வராதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் நம்மளே ஐயோ இன்னைக்கு முழுவதும் என்ன வேர்த்து கொட்ட போகுது, என் பிள்ளை தூங்காமல் கிடக்க போகுது, நான் இதுக்கு என்ன செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியை எடுத்து வச்சு இல்லைன்னா மோட்ரு நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி பல விதமான காரியங்களை செய்கிறோம். அரை நாள் கரண்ட் இல்லைன்னா பெர்மனண்டாக கரண்ட் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சு போச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் வருவோம்னா என்ன செய்வீங்க சொல்லுங்க? சாதாரண ப்ராக்டிக்கலாக இருக்க தானே கேட்குறேன்னா, பழகி போயிடும். ஆமாம் கரண்ட் இல்லாமல் தான் வாழணும். ஆமாம் ஏன்னா மொபைலும் சார்ஜ் பண்ண முடியாது, அதை வச்சு டார்ச் லைட் அடிக்கிறதுக்கு.
சரி இவன் 2 மெழுகுவர்த்தியும் பத்தாது, ஏன்னா 1 மாதம் கரண்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மெழுகுவர்த்தி வாங்கி அதை தீர்த்து கட்ட முடியாது. பழைய அரிக்கெல்லாம் எங்கேயாவது பாட்டி காலத்தில் உள்ளது இருக்கும், அது எங்கேயாவது ஓரத்தில் இருக்கிறத எடுத்து இங்கே கிருஷ்ணாயில்னு சொல்லுவீங்களா, ஆமாம், மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு அங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி அடித்து அதை பத்திரப்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ரொம்ப நேரம் படிக்காதடா, அதுக்கு முன்னால் ரொம்ப நேரம் படிடான்னு சொன்னவங்கலாம் இப்போ ரொம்ப நேரம் படிக்காதடா, சீக்கிரம் விளக்க அணைச்சி நாளைக்கு லைட் எரியதுக்கு வேணும். ஏன்னா பழகி போன பிறகு எல்லாத்தையும் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவம் நுழைய ஆரம்பித்து சத்துருக்கு மறுபடியும் கையளித்து கொடுத்தாச்சுன்னா அநேகருடைய வாழ்க்கையில் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கடினத்தன்மை உண்டாகி, இப்படி தான் பிரதர் இருக்கும், இதுக்கு முன்னால் இருந்த பரிசுத்தவான்கள் அப்படி இல்லையா, அவங்க இப்படி இல்லையா, எங்கள் பாட்டியும் இயேசுவை நாங்கள் போகும்போது வேற சாமி பேரை எடுத்துட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடும். நன்றாய் கவனியுங்கள். பாவத்தில் ஒரு மனிதன் வாழும்போது அந்த பாவம் அவனை சுற்றியிலிருந்து விலக்கப்பட்ட வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. தேவன் தந்த விடுதலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை அடிக்கடி சோதித்து பார்ப்பதற்கு நமக்கு தேவன் தருகிற சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். சில துன்பங்கள், சில பாடுகள், சில வேதனைகள் வரும்போது ஐயோ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா, இந்த நாட்களில் உடனடியாக எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிற பொல்லாத காலம். அவர்கள் பொல்லாத ஊழியக்காரர்கள். ஒரு சின்ன காரியம் குடும்பத்திலேயோ, என்னுடைய வேலையிலையோ அல்லது என்னுடைய சுகத்திலையோ கொஞ்சம் தொடுமானால் உடனே கேட்க வேண்டிய கேள்வி எங்களுக்கு, நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்து சொல்லி கொடுத்தப்பட்டவர்களோ, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டுடா. இதான் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தபோது எங்களுக்கு சொல்லி கொடுது. இப்போ உடனே இந்த நம்பரை சுழட்டுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுதலையாய் வாங்கி கொண்டு கொடுத்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே மனசாட்சியை மழுங்க செய்து விட்டார்கள் என்று சொல்லுவேன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நான் ஒரு வீட்டுக்கு, என்னுடைய சொந்தக்காரர் வீட்டுக்கு ஒரு நாள் ஜெபிக்கும்படியாக போயிருந்தேன். ஜெபிக்கும்படியாக போகல, அவர்கள் பார்ப்பது போல அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். என்னுடைய தாய், தம்பி கொஞ்சம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துருமா, அவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லிட்டு வந்துருமான்னு என்ன இவை கேட்டு கொண்டதுனால நான் அவர்களுடைய வீடு, எனக்கு அதற்கு முன்னதாக பழக்கம் இல்லாத நான் அறிந்து அங்கே போனோம்னா, நான் போன உடனே அவங்க வீட்டுக்குள்ளே என்னமோ ஆட்டம் பாம்பாட்டு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவங்க ரொம்ப நெருங்கிய உறவினர் தான். ஆனால் தம்பி நீங்கள் இங்கே வராதிங்க தம்பி. நான் கேட்டேன், எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு சொந்தக்காரன், நீங்கள் அம்மா அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, உங்களோட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். வேண்டாம் தம்பி வேண்டாம், நீங்கள் இங்கே பாவத்தெல்லாம் சொல்லிடுவீங்களாம். எதுக்கு வர வேண்டாம்? நீங்கள் வந்தால் பேசுகிறதுலையே நீங்கள் இங்கே பாவத்தெல்லாம் சொல்லிடுவீங்களாம். நாங்கள் பாவத்தில் இல்லைன்னு நாங்கள் சொல்லி அதுக்கு வாதிடுறதுக்கெல்லாம் விரும்பலை, நீங்கள் போயிருங்க, தயவு செய்து போயிருங்கன்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா. என்னவா நான் பாவத்தை சொல்லிடுவேனா, பாவத்துக்கு பரிகாரத்தை காட்டிடுவேனா? அது அவங்களுக்கு வேண்டாமா? இப்படியே நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் 24 மணி நேரமும் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் சண்டை ஒரு பக்கம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அது நடந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் வீடு கலகலன்னு இருக்கும். பழகி போயிருது அநேகருக்கு. வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது. இது என்னுடைய வாழ்க்கை இப்படியாக அமைவதற்கு நான் இயேசுவை அண்டி வரவில்லையே, நான் அந்த காலத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நான் வந்திருக்கிறேனே என்கிற காரியத்தை புரிந்து கொள்ளாத ஒரு ஜனமாக இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மறுத்து போக பண்ணும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பதை நான் கேள்வி கேட்கவில்லை. மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் ஆவியிலே அபிஷேகம் பெற்று தேவனுக்குள் களி கூறுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருக்காக ஸ்தோத்திரம். பட் ஆர் யூ ரியலி டெலிவர்டு?
உண்மையாக ஒரு விடுதலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள சம்பந்தம் நன்றாகவே இறுகமாகவே இருக்கிறதா? தேவனோடு கூட உடைய ஐக்கியம், தேவ சத்தம் கேட்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறதா என்பதை அவ்வப்போது நீங்கள் சோதித்தறியாவிட்டால் உங்களை அறியாமலே ஆழ்ந்த பாதாளத்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை நலம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகம் அப்படி இருக்கலாம், உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட் வேற, உலகத்தாருடைய பார்வை வேற, அவர்கள் தீர்மானிக்கிறது வேற. ஆனா என்னையும் உங்களையும் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது இந்த சத்திய வேதம் மாத்திரமே. இதை ஆண்டவர் நமக்கு ஒளியாக கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தில் நடக்கும்படியாக அழைக்கிறார். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது பெலிஸ்திய தேசிய வழியாய் கொண்டு வரவே இல்லை. ஏனென்றால் அவர்களோடு யுத்தம் செய்வதை ஆண்டவர் விரும்பவும் இல்லை. அவர்களை ஓரங்கட்டி வச்சிருந்தாரு. நம்ம ஓரத்தில் இருக்க உள் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். நல்ல கவனிங்க, ஓரத்தில் இருக்க வேண்டிய ஆளு பெலிஸ்தியர்கள் அந்த கடல் ஓரத்தில் இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது இஸ்ரவேலுக்குள்ளேயே வந்து இஸ்ரவேல் மேலே ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு ஒரு உணர்வும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் இப்படியே கட்டப்பட்டவனாகவே இருக்கிறதை என் தேவன் விரும்பவில்லை. நான் இப்படியே பாவ வாழ்க்கையிலே உழண்டு கொண்டு இருக்கிறதை என் ஆண்டவர் விரும்பவில்லை. நான் அடிமைத்தனத்திலேயே வாழ்கிறதை என் ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பாத நல்ல ஆண்டவர். 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆகி கிடக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் 38 வருஷமா படுத்துக்கிட்டு இருக்கான். இயேசுனா யாருன்னு தெரியாது. இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டதும் இல்லை, இயேசுவை பார்த்ததும் இல்லை. ஆனால் பெதஸ்தா குளத்திற்கு என் ஆண்டவர் அவனை தேடி வந்தார். மனிதர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதுவும் பிசாசு அவர்களை கட்டி போட்டிருக்கிறதை என் ஆண்டவர் விரும்பவே இல்லை. உன் பிள்ளை கட்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய பேர பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கலாம். நீ சரி அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அது இந்த நாள்ல இருக்காங்க, கல்லூரிக்கு போறாங்க, அப்படித்தான் இருப்பாங்க, அப்படி என்று விட்டு விடாதே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. எத்தனையோ விபத்தினின்று உன்னை விலக்கினார், அத்தனையும் இரத்தத்தினால் அகற்றி விடுகிறார். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. ஆகையினால் தான்
வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2வது 3வது அதிகாரத்தில் 7 சபைகளை குறித்து பேசுகிற ஆண்டவர் 7 சபைகளில் 5 சபைகளுக்கு மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். நல்லா கவனிங்கள். இவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கூட்டம்தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் 7 சபைகளிலே 5 சபைகளை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஓஹோ, ஆதியில நீ செய்த கிரியைகளை செய்வாயா? என்னையா குறைஞ்சு போச்சு அந்த சபைக்கு? வாசிக்கலாம், 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கேன். நல்லா கவனிங்க. இந்த சாதாரண சபை அல்ல, ரொம்ப ஆக்டிவா இருக்குது. துருபதேசங்களை உடனே கண்டுபிடிச்சிரும், நிறைய கிரியை செய்கிறது, பொறுமையா இருக்குது. ஆனாலும் இன்ன நிலைமையில் இருந்து, ஓஹோ, அப்ப அதை விட ஆண்டவர் ஹை லெவல்ல இருக்கணும்னு வாஞ்சிக்கிறார். பக்கத்துல உங்களை கண் பார்த்து கண்ணுக்குள்ள சொல்லுங்க, நீங்க இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையில நீங்க திருப்தியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் திருப்தியா இருக்கிறாரான்னு பாருங்க. நாங்க அதை செய்யறோம் பிரதர், இதை செய்யறோம் பிரதர், அங்க ஓடுறோம் பிரதர், இங்க ஓடுறோம் பிரதர். தேங்க்யூ பிரதர். அக்கா தேங்க்யூ அக்கா. அங்க ஓடுறீங்க பிரதர் சிஸ்டர், இங்க ஓடுறீங்க பிரதர் சிஸ்டர், எல்லாம் இருக்கீங்க. ஆண்டவர் சொல்ற, இன்ன நிலைமையில இருந்த நீ, இவர் ஹை பிளேஸ், ஆக்டிவிட்டி குறையல, பொறுமை குறையல தானா, நீ இன்ன நிலைமையில இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிறவங்களுக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வாஞ்சையை தேவன் உண்டாக்குவாராக. ஆண்டவரே, நான் இப்படி இருக்க வேண்டியவன், நான் எங்கேயோ கிடக்கிறேன், இப்படி இருக்க வேண்டிய நான் எங்கேயோ விழுந்து கிடக்கிறேன், இப்படி இருக்க வேண்டிய நான் இருக்க வேண்டிய விடமே அல்ல, மறுபடியும் அந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து விட வேண்டுமே. அதுதான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் இயேசுவே அந்த சபைகளோடு கூட பேசுகிறார். இன்னொரு அடுத்த மற்ற 5 சபைகளையும் பார்த்து விடலாம். 2வது காரியத்தை பாருங்க. 2வது சபையை குறித்து, பெர்கமு சபையை 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். திருவள்ளூர்ல குடியிருக்கிறவங்க இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. சுத்தி பார்த்தா ஒரே அவனுடைய சிங்காசனம் தான் இருக்கு, நாங்க நடுவுல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா, உங்களை பற்றி தான் எழுதி இருக்குது. நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து, ஓஹோ, பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு கேளுங்க, உங்களை குறித்து சில காரியம் ஆண்டவர் கொஞ்சம் வேதனை உண்டாக்குதா? கேளுங்க, கேட்டு வச்சிருங்க. நான் இருக்கிறேன், அடிக்க மாட்டாங்க, பார்த்துக்கிறேன். உங்களை குறித்து சில காரியங்கள், முதல் சபைக்கு சொன்னார் இன்ன நிலைமை, 2வது சபையை பற்றி சொல்ல சில காரியங்கள், மற்றதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஏன்னா சில காரியங்கள்ல உங்களை குறித்து எனக்கு குறை உண்டு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக இந்த காலை ஆராதனையில.
ஆண்டவர் சொல்லும்போது சொன்னால், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னமும் நீதி செய்யட்டும். அப்ப நான் செய்த காரியம்லாம் போதலையா ஆண்டவரே? நான் இருக்கிற பரிசுத்தம் பத்தாதா? இன்னமும் பரிசுத்த சிந்தனை, இன்னமும் பரிசுத்த காரியங்கள் என்னிலே நீர் எதிர்பார்க்கிறீரா? நான் யாரும் காணவில்லை என்று சொல்லி நான் என்னுடைய மொபைலில் பார்க்கிற காரியங்கள் நமக்கு பிடிக்கவில்லையா? மற்றவர்களுக்கு தெரியாது என்று செய்கிற சில காரியங்கள், ரகசியமான காரியங்களை ஆண்டவர் நீர் அருவருக்கிறீரா? இந்த காலையில் தேவ சமூகத்தில், தேவ வெளிச்சத்தில் நின்று நம்மை நின்று பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. அதற்கு தான் தேவன் வேதத்தை கண்ணாடியாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று யாக்கோபு சொல்கிறார். கண்ணாடியில் முகத்தை பார்த்தா அதில் என்ன தெரியும்? நம்ம முகத்தில் ஏதாவது அழுக்கு இருந்துன்னா அது அழுக்கு சொல்லும். உடனே கண்ணாடி மேலே கோவப்படுவீங்களா, இல்லைன்னா போய் துடைப்பீங்களா? ஆமாம் ஆமாம், நிறைய பேருக்கு பிரசங்கியார் மேலே கோவம். ஆமாம் ஆமாம், அவர் கண்ணாடியை காட்டினாரு, எப்போ பாருப்பா உன் மூஞ்சி இப்படி தான் இருக்குதுன்னுட்டு, உன் முகம் இப்படி தான் இருக்குன்னுட்டு. எங்கேருந்து கூட்டின்னு வந்தார்? பாஸ்டர் கருணாகரன். இங்கே வந்துட்டு எங்களுக்கு வந்து குறை சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. எங்களை அப்படி தூக்கி விட்டுற வேண்டாம். தூக்கி எங்கே விடுறது? நிறைய பேருக்கு அதனால் குறைய காண்பித்து கொடுத்து அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த கால வேளையில் நான் பாவத்தை கொஞ்சமாகத்தான் அனுமதித்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையிலே அது என்னை ஆண்டு கொண்டு நான் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவனாக மாற்றிவிட்டதோ. எனக்கு சின்ன வயதில் நடந்த ஒரு காரியம் ஞாபகம் இருக்குது. என் தங்கை ஒருத்தி உண்டு, எனக்கும் அவளுக்கும் 3 வயது சின்னவள். அவள் கொஞ்சம் அதிகமாக அவ்வளவு பிரைட் ஸ்டூடெண்ட் இல்லை, நான் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். நான் உடனே பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறவங்கள உடனே படிச்சிருவேன், எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க் இருப்பேன். என் தங்கச்சி கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பா. ஒரு நாள் நானும் அவளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும்போது நான் அவட்ட கேட்குறேன், என்னம்மா உனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்களான்னு கேட்குறேன். அவள் உடனே, உனக்கு என்ன, உனக்கு எதுக்கு? நாங்கள் 2 பேரும் ஒன்றா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவள் கேட்குறா, உனக்கு அதுக்கெல்லாம் அது என்ன வேலை? எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குன்னா எங்கேயோ ஓட்ட கிடக்குன்னு அர்த்தம். உடனே சொல்லியிருந்தா நான் சரின்னு விட்டுட்டேன். இப்போ அம்மா கிட்ட முதல்ல எங்கள் ஸ்கூலில் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல பரீட்சை பேப்பரை கொடுப்பாங்க, சரியாக மார்க் போட்டிருக்காங்களா டீச்சர்னு பார்த்துட்டு அதை அவங்கள்ட்ட திரும்ப கொடுக்கணும். நான் அவள் பைக்குள்ளே கையை போட்டு வலுக்கட்டாயமாக அந்த பேக்கில் இருந்து அந்த பேப்பரை எடுத்து பார்த்தாச்சுன்னா கணக்கில் ஃபெயிலு. சரி, எனக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு இவ ஃபெயிலு. இதை வச்சே, இந்த ஒரு காரியத்தில் ஃபெயிலானதை வச்சே இவளை நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்னுட்டு எனக்கு ரொம்ப ஆசை. நான் ஆம்பளை பிள்ளை, ஒரே பிள்ளை. ஆமாம், எனக்கு அடுத்த தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி அதுக்கு பிறகு இருக்கிறா. அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா டீச்சர் தான். அவங்க வீட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆள் வச்சுருந்தாங்க, சில நேரங்களில் பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் வச்சுருந்தாங்க, துவைக்கிறதுக்கு ஆள் வச்சுருந்தாங்க. ஆனாலும் கூட பிள்ளைங்களை இப்படி வளர்த்துறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் சில வேலைகளை எங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. எனக்கு சில வேலைகளை கொடுத்தாங்க. என்னென்னா, வீட்டில் மீன் கழுவுற வேலை எனக்கு கொடுத்துருப்பாங்க. எங்கள் தூத்துக்குடிக்காரங்க எங்களுக்கு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அந்த பகுதியில் வாழ்கிறவங்கெல்லாம் 6 நாள் மீன் குழம்பு, 7ஆவது நாள் கருவாட்டு குழம்பு. மீன் இல்லாமல் வாழ முடியாத அப்படி சூழ்நிலையில் எங்கள் வீட்டில் மீன் வாங்கும்போது மீன் கழுவுற வேலை எனக்கு கொடுத்துருவாங்க. அன்னைக்கு பார்த்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஃபிஷரிஸில் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவர் மலையாளி. அவர் எங்கிட்ட கூப்பிட்டு, ஐயா மீன் இந்த இறால் சாப்பிடுவீங்களான்னா பெரிய பெரிய இறால் கொண்டு வந்து கொடுத்தாரு. எங்கள் அம்மா, தம்பி கழுவி வச்சிருன்னு சொன்னாங்க. நான் என் தங்கச்சி கூப்பிட்டேன், நீ கழுவு. அவன் சொன்னா, நான் எதுவும் வேலை, எனக்கு வீடு பெருக்கிற வேலை தான், எனக்கு மீன் கழுவுற வேலை. நான் சொன்னேன், கணக்கு மார்க்கு ஏன்னா எடுத்ததாவா 100க்கு 18. நான் கணக்கு மார்க்கெல்லாம் சொல்ல, கணக்கு மார்க்குன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருமே. 18. அழுதுகிட்டே மீன் கழுவுறா.
எனக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு சின்ன காரியத்தை வச்சே நம்ம இவ்வளோ ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னுட்டு. ஆமாம். இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் வரும்போது நான் கேட்குறேன், அவட்ட கேட்குறேன், என்ன இன்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுத்தாங்களா? அவ சொன்ன, மறுபடியும் சொன்னேன், உனக்கு என்ன, நான் அம்மாட்ட காட்டிக்கிடுவேன். உடனே நான் மறுபடியும் எடுத்து பார்த்தா அதில் 18 தான் போட்டிருக்குது. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். இப்படியும் கையெழுத்து வாங்க போவா, இன்னும் அவளை அடிமையாக்கினேன். அன்னைக்கு எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் சிலோனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர், அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து கேக் வாங்கிக்கிட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுடைய பழக்கம் என்னென்னா, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சரிப்பாகமாக பங்கு போட்டு கொடுக்கறது. நான் சொல்லுவேன் எப்பவுமே, நான் பெரிய பிள்ளைல எனக்கு பெரிய துண்டா கொடுங்கன்னுட்டு. இல்லை இல்லை இல்லை, எல்லாருக்கும் சரியாக தான். சோறு மட்டும் நிறையா சாப்பிட சொல்கிறீங்க, கேக்கு மட்டும். எனக்கு ரொம்ப கேக்கு பிடிக்கும், அவளுக்கு என்ன காட்டிலும் அதிகமாக பிடிக்கும். நான் எனக்கு கிடைச்ச துண்டை சாப்பிட்டுட்டேன். அவள் கையில் வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் சொன்னேன், கேக்கு கொடு. அவன் சொன்னான், எதுக்கு? 18. சின்ன தப்பு தான், ஆனால் அவளை நான் அடிமையாக ட்ரீட் பண்ணுறேங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். இப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறோம். அவள் கேக் கொடுத்துட்டா, அழுதுகிட்டே என்கிட்ட கொடுத்துட்டா. வேறு வழி இல்லாமல் அவளுக்கு கேக்கில் ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்கல. நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, நேற்று ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்களேடி, கையெழுத்து வாங்கினியா அம்மாட்ட அப்படின்னு கேட்குறேன். என்ன, எங்கள் அப்பா பாண்டிச்சேரியில் இருந்தாங்க. கையெழுத்து வாங்கினியா? அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்கிறா, தைரியமாக சொல்கிறா. எனக்கு இன்னும் மறுபடியும் பைக்கில் கையை போட்டு எடுத்து பார்த்தா, அம்மா என்ன செஞ்சுருக்கா, 18 48 ஆக்கிட்டா. வேற ஒன்றும் செய்யலை. 18 போட்டிருந்ததை நேசாக போட்டு 48 ஆக்கிட்டு, இப்போ எனக்கு 18 மட்டும் இல்லை, 48 வந்துட்டு. அன்னைக்கு மறுபடியும் அந்த மனுஷன் மறுபடியும் இறால் கொண்டு வந்துட்டாரு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டே தம்பி கொஞ்சம் களி வச்சிருடா. நான் சொல்கிறேன், அவள் பேர் ரெஜினா. ரெஜினா, அவள் சொல்கிறா, முடியாது. என்ன நடந்துச்சு, அன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு எங்களை பிடிச்சி வச்சுட்டாங்க. அவன் முந்தாலே வந்துட்டா, ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு அம்மாட்ட போய் ஒரே அழுதுருக்கா. அம்மா தெரியாமல் குறைஞ்சி மார்க் வாங்கிட்டேன், அடுத்த தடவை நல்லா பாஸ் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லை அம்மா 18 48 ஆகிட்டேன்னு அதனால அம்மாட்ட ஒப்பிச்சுட்டு அம்மா சொன்னாங்க, இனிமே அப்படி செய்யாதன்னு சொல்லிட்டு தடவி கொடுத்து விட்டாங்க. இது எனக்கு தெரியாது. நான் வந்தவொடனே கழுவுடினா முடியாது. டே தைரியம் வந்துட்டா, தைரியம் வந்துட்டா அப்படின்னு கேட்ட உடனே அவ சொல்றா, நான் சொல்றேன் அம்மாட்ட சொல்லி கொடுக்க போறேன். சொல்லு. ஏன்னா அந்த தோஷத்தை அவள் மன்னிப்பு கேட்டு திருத்தி கொண்டதினால தைரியம் வந்து விட்டது. இன்றைக்கு ஒரு சின்ன காரியத்தில் நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால சாத்தா உன்னை அடிமையா வச்சு உன்னை வைத்து அவன் குரங்காட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். அதை ஞாபகப்படுத்துகிறான். இந்த பாவம் செஞ்சதில்ல, இந்த பாவம் செய்தல்ல, ஒரே ஒரு விட அதை ஆண்டவிடத்தில் அவரிடத்தில் அறிக்கையிட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நான் ஒரு காரியத்தை உங்களை கேட்குறேன். எத்தனையோ காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரியம் மட்டும் உங்களை இன்னும் குத்திக்கிட்டே இருக்கு. இந்த தப்பு பண்ண நீ, இந்த தப்பு பண்ண நீ, இந்த தப்பு பண்ண நீ, இதை காண்பித்து உன்னை அடிமைத்தனத்தில் விட்டிருக்கிறதுக்கு நீ சத்ருவுக்கு இடம் கொடுத்து விடாதே. இன்றைக்கே ஆண்டவரே, நீர் எல்லா பாவங்களையும் நீக்கியிருக்கீங்க சுவாமி. ஒன்று கூட அது மலையை போல இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது சிவேரண்டு இருந்தாலும் அதை வெண்மையாய் மாற்றுகிற உடைய திரு ரத்தம் பெரிய காரியத்தை செய்யும். எனக்கு எப்பவும் ஒரு பாடல் ஆண்டோடைய சமூகத்தில் போகும்போது அந்த பாடலை நான் பாடி ஆண்டவரிடத்தில் என்ன அவருடைய ரத்தத்தினால கழுவும்படியாக கேட்கிறதற்கு வழக்கம். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகள்
நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதப்பா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதப்பா. கரங்களை உயர்த்தி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ பலியான பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அருமையானவர்களே, எல்லா கிரியைகள் இருந்தாலும் உன்னை குறித்து எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்ன நிலைமையில் நீ இருக்க வேண்டிய நீ, you are supposed to be in the highest place. நீ அதுல இருந்து கீழே இறங்கிறாதம்மா, நீ எதுல இருந்து கீழே இறங்கிறாத தம்பு. உன்னத்துல சில காரியங்கள் தான் எனக்கு குறையா தெரியுதுப்பா, சில காரியங்கள் தான். நீ அதை அசட்ட பண்ணிடாதடா, அதை அசட்டே நினைச்சிடாத. அதை தள்ளி வைக்கிறதுக்கு உனக்கு விடுதலை இல்லாம ஆக்கிடுவான். அதை காட்டி காட்டி உன்னை அடிமைப்படுத்திடுவான் சாத்தான். உனக்கே மறத்து போகிற அளவுக்கு உன்னை அடிமையாக்கி விடுவான். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை மறுபடி திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நல்லா கவனி. எப்பவும் இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். அப்பொழுது எப்பொழுது 40 வருஷம் ஆச்சு, அடிமைத்தனத்தில் அவர்கள் பழகி போனார்கள். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆண்டவருடைய கிருபையினால ஒரு பெண் அவள் ஜெபிக்கவில்லை, தேவ சமூகத்திலே காத்திருக்கவில்லை. ஐயோ எனக்கு ஒரு பிள்ளை தாரும் என்று அன்னாளை போல புலம்பவில்லை. ஆனாலும் தேவன் தன்னுடைய மகா இரக்கத்தின்படி இறங்கி வந்து ஒரு பிள்ளையை தரப்போகிறேன், அந்த பிள்ளையை எப்படி நீ பாதுகாக்க வேண்டும், பரிசுத்தத்துக்கு ஏற்ற பாதுகாப்பை எப்படி தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா?
பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஆண்டவர். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போதுமா அது விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லலை. நோ 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 நோ. Keep that child away from all sorts of nonsenses. அந்த பிள்ளைய இந்த காரியத்திலிருந்து நீ விலக்கி வைக்க வேணும். அது எப்பத்திலிருந்து? கற்பத்தில் இருந்தே நீ அதுக்கு அந்த பிள்ளைக்காக நீ கற்பத்தில் இருந்தே உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உன் பிள்ளையை காத்துக்கொள்ள வேண்டும். அதை உலகத்துக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நஸ்ரேய விரதம் எடுத்து அவனுடைய தலையில சவகரன் கத்தி படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அது நீள முடி வைத்திருக்கிறதை பார்த்தபோது மற்றவர்கள் சொல்வார்கள், இவன் தேவனுக்கு என்று வேறு விரிக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க. தேவன் எவ்வளவு பர்டிகுலரா தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே கவனமாயிருக்கிறார். நீயும் உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். உன் பிள்ளையையும் பரிசுத்தக்கு நேராக வழி நடத்த வேண்டும். உலகத்தார் பார்க்கிற அளவுக்கு அதுக்கு பரிசுத்தம் வேண்டும். God is very particular about his people. உன் ஜனத்துக்கு விடுதலையும் உன் ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆசீர்வாத ஊற்றுக்காலா நீங்கள் இருக்கிற பகுதிக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் கேரக்டரே பரிசுத்தம் தான். ஏதோ பெரிய அபிஷேகம் அதெல்லாம் தேவை, அற்புத அடையாளங்கள் தேவை, இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறது. பிசாசுகள் ஓட வேண்டியது தேவை, அதெல்லாம் நடக்க வேண்டியது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். இந்த பிள்ளை பெரிய காரியம் செய்வான், 1000 பேரை ஒரே எலும்பு வச்சு அடிச்சிருவான் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. இன்னும் ஒரு எலும்பை கழுத தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொன்றுவான்லாம் அவனுக்கு வெளிப்பாடு கிடையாது. அவளுக்கு வெளிப்பாடெல்லாம் ஒன்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்வதை காட்டிலும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அவளுக்கு விளக்குகிறார். என்னை கேட்கிறவர்களே, இந்த காலை ஆராதனை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும், உமக்கு எல்லாவற்றையும் செய்ய உங்க பலம் இருக்கு. ஆனால் என்னில் என்ன செய்ய விரும்புகிறீர்? நீங்கள் என்னில் என்னத்தை விரும்புகிறீர் என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு கூட மட்டும் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து பாருங்க. உங்களுள்ள ஆண்டவர் என்ன செய்யுங்கிறத அழகா காட்டி கொடுப்பார், அழகா காட்டி கொடுப்பார். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையை குறித்தும், ஒவ்வொரு பையனை குறித்தும், ஒவ்வொரு சகோதரனை குறித்தும், ஒரு சகோதரியை குறித்தும் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியத்தை செய்யணுங்கிறது அவருடைய தீர்மானம். ஆனால் செய்வதற்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த காரியத்திற்கு நீ விட்டு கொடுத்துப்பா. எப்பவும் நீங்க இப்படி ஜெபிக்கூட, என்னை கொண்டு இப்படி செய்யும்னு சொல்லாம, எதெல்லாம் உமக்கு பிரியமா அதை என்ன கொண்டு செய்யுங்க சுவாமி. அப்ப நீங்க தவறவே மாட்டீங்க, நீங்க தடுமாற மாட்டீங்க. இதுதான் தேவன் என்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற தீர்மானம், அதற்கு என்னை கையளிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆனால் இந்த மனோவாவின் மனைவிக்கு ஆண்டவர் தெளிவாக காரியங்களை பேசுகிறாரு. என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு, இந்த பிள்ளையை எதுக்கு தந்தேன்னு சொல்றாரு, எதுக்கு தந்தேன்னு சொல்றாரு. இப்போ நேகமாக ஓடி போய் அவள் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லுகிறாள். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். எதை விட்டுட்டா? ஆண்டவர் சொன்னதுல எதை விட்டுட்டா பாருங்க. முன்னால ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவதூதனானவர் 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். எதை விட்டுட்டா? ஆமா, தலைமுடியும் விட்டுட்டா. அதாவது அவன் உலகத்துக்குலாம் காட்பி அளிக்கும் போது பரிசுத்தவான் பிரித்தெடுக்கப்பட்டவன் காட்பான் என்பதையும் விட்டுட்டா.
பெலிஸ்தியர் கைக்கு இவன் நீங்களாக்கி ரட்சிப்பாங்கிறதையும் விட்டா. தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்ட நீங்கள் அதற்கு பின்னதான் இருக்கிற நோக்கத்தை அறிந்து கொண்டீர்களா? என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாராம், சந்தோஷமா தான் வந்து சொல்றான். என்ன மாமா ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாராம், நமக்கு இல்லாத ஒண்ணு தரப்போறாராம், நமக்கு கிடைக்காத ஒண்ணு கிடைக்க பண்ண போறாராம், நமக்கு வாய்க்காத ஒண்ணு வாய்க்க பண்ண போறாராம். அதுல மட்டும் மகிழ்ந்து விட்டாள். அவள் அந்த பிள்ளையை கொடுக்கிற நோக்கத்தை தன்னுடைய கணவனோடு கூட பகிர்ந்து கொள்ளவில்லை. அதனால நான் நினைக்கிறேன், பிள்ளை இடத்துலயப்பா தம்பி, ஆண்டவர் உன்னை தெரிஞ்சிருக்கிறதுக்கு இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாகத்தான், உன் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்படியாகத்தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிதான் உங்களை தெரிஞ்சு கொண்டார். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் பேசுவோம். எந்த கடையில் அக்கா சேலை வாங்கினீங்க, அப்படி ரொம்ப நல்லா இருக்கு, டிசைன் பயங்கரமாக இருக்கு அக்கா, இது கேட்போம். ஆமாம், எந்த பஸ்ஸில் அக்கா போகிறீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு எந்த பஸ்ஸில் போகிறீங்க, எத்தனை நம்பர் பஸ்ஸில் போகிறீங்க, அதெல்லாம் கேட்போம். நமக்கு எங்கக்கா போகிறீங்க அதெல்லாம் கேட்போம். ஆனால் ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு வாய்ப்புண்டோ? நான் வேலை செய்யும்போது, நீங்கள்லாம் நிறைய பேர் இங்கே வேலை செய்கிறவங்க இருக்கிறனால, நான் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கில் இருக்கும்போது நான் ஆண்டவரை முதல்லையே ஏற்றுக்கொண்டுட்டேன். அதனால நான் அந்த பிள்ளைகள் மத்தியில் வாரத்தில் 800 பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சொல்லுவதற்காக போகிறது வழக்கம். ஒரு வாரத்தில் கம்பெனியில் 9 மணி நேரம் வேலை செய்தாலும் இந்த 800 பிள்ளைங்களை மரத்தடியில், இந்த நார்ச்சந்தியில், யார் வீட்லையாவது விராண்டாவில் போய் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி புதுசாக ஒரு அறிவு இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்கிறது வழக்கம். நான் பைபிள் எடுத்துகிட்டு போவேன். என்னையை பார்த்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 3 பேர் ரொம்ப கேலி பண்ணுவாங்க, பெரிய பக்தியான ஆளப்பா, அவர் அப்படி இருப்பார்ப்பா இப்படி இருப்பார்னு நான் போகும்போதே பேசுவாங்க. ஆகையினால நான் அவர்களிடத்தில் போகிறதுக்கு அந்த நாளில் கூச்சப்பட்டேன். பயப்படலை, கூச்சமாக இருக்கும். இவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறது, அதுக்கு நான் வசனம் வேற தேடிக்கிடுவேன். பண்ணி முன்னால் முத்து போடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பண்ணிங்களுக்கு நம்ம முத்து போட்டோன்னா இது நம்மளை பீறி போட்டுரும். ஏன்னா அங்கேயே வேலை செய்கிறான், இங்கிலீஷ் எலக்ட்லேயே வேலை செய்யலாம். அதில் திடீரென்று இந்த 3 பேரில் ஒரு சகோதரன் பயங்கரமான வியாதினால் தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தபோது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருந்த மற்ற சகோதரர்கள், இந்துக்கள், அவர்கள் ஒருத்தர் முஸ்லீம், 2 பேர் இந்துக்கள், நாங்கள் 4 பேரும் அவரை பார்த்து கொஞ்சம் பழம்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம்ப்பா, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் அவர்களோடு கூட போனேன். கொஞ்சம் ஆப்பிள்லாம் வாங்கிக்கிட்டு அவரை பார்க்க போனால் அவர் மரணத்தின் விளிம்பில் இருந்தார். மரணத்தின் விளிம்பில் இருந்த அவர், நாங்கள்லாம் பார்க்க போனோன்னு கொஞ்சம் அவருக்கு சரி நம்மளை நேசிக்கிறது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் அந்த மரண பீதி அவருடைய முகத்தில் அப்படியே தெரியுது. டாக்டருங்க சொல்லிட்டாங்க பேர் பிழைக்க மாட்டார்னுட்டு, வேற வழி இல்லாமல் வச்சிருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில். அந்த எல்லாரும் நாங்கள் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டபோது அவர், ஜெபக்குமார் கொஞ்சம் கையை கொடுக்குறீங்களா? ஏன் என்ன கேட்குறாரு எனக்கு விளங்கலை. அவர் சொன்ன வார்த்தை என்னை இன்னைக்கும் அநேக நேரங்களில் என்னை கண்ணீர் வடிக்க பண்ணும். என் கையை பிடிச்சி சொன்னார், ஊர் உலகத்துக்கெல்லாம் இயேசுவை சொன்னீங்க, நாங்கள் உங்களை கேலி பண்ண, நீங்கள் பக்கத்திலே வராமல் போயிட்டீங்க. நான் மறிச்சிருவேன்னு எனக்கும் தெரிஞ்சிச்சு, டாக்டருக்கும் சொல்லிட்டாங்க, எங்கள் குடும்பத்துலேயும் செஞ்சிச்சு. நான் நரகத்துக்கு தான் போகணுமா? அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லையா? என்னை கேட்கிற அருமையான தங்கச்சி, என்னை கேட்கிற அருமையான சகோதரனை, அது என்னை கீழே இருந்து மேலே வரைக்கும் அசைக்கிறது. ஐயோ, இவன் கேலி பண்ணுவான்னு சொல்லி தானே போகலை, அவனை நான் பண்ணின்னு நினச்சி தான் நான் பக்கத்தில் போகலை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அதுக்குள்ளே அவங்க மனைவி அழுதுகிட்டு ஓடி வராங்க வார்டுக்குள்ளே. மனைவி கையை பிடிச்சாரு, இறந்துட்டார்.
ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ். ஆனால் அநேக நாட்களாக நான் தூங்கலை. ஐயோ அந்த மனுஷனுக்கு நான் பொறுப்பாளிங்கிறது அவர் சொன்னார், நான் கண்டுபிடிக்கல ஆண்டவரே. என் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார், நான் பொறுப்பாளிங்கிறத அவர் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? இன்னொரு சம்பவம் என்னுடைய சகோதரன், ஒன்று விட்ட சகோதரனுடைய வாழ்க்கையில் நடந்த நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய சகோதரன் ஒருவர் ஹெட் மாஸ்டராக இருந்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில். அவர் ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்ததுனாலும் ஆவியில் நிறைஞ்சு நல்லா ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் காலையில் அவருக்கு ஆவியானுடைய சத்தம் அழகாக கேட்கும். ஒரு நாள் காலையில் அவர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு, தேங்காய் வாங்குறதுக்கு போகிறதுக்கு பையை எடுத்துகிட்டு போகும்போது எதிர்த்தால ஒரு பையன் வாரான் சைக்கிளில். அவங்க கூட வேலை செய்கிற டீச்சருடைய பையன். அவன் வரும்போது ஆவியானவர் சொல்கிறார், தம்பி அவனை நிறுத்து, அவன் தற்கொலை செய்ய போகிறான் அப்படின்னு எங்கள் அண்ணங்கிட்ட ஆவியானவர் சொல்கிறாரு. இவர் அவனை பார்க்குறாரு, தூரத்திலே பார்க்குறாரு. அவன் சிரிச்சிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு சிரிச்சிட்டு தான் வரான். ஐயோ இவனையா போய் தற்கொலை பண்ண போகிறான்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வந்தவொடனே தூரத்துலேருந்து சொல்லலாம், சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு கத்துறான். அப்பவும் ஆவியானவர் சொல்கிறார், நிறுத்திருப்பான், அவனை நிறுத்துப்பான். என்னுடைய ஒன்று விட்ட சகோதரன் அவரை கேட்கல. இப்போ அவன் பக்கத்தில் வந்துட்டான், சைக்கிள் பக்கத்தில் வந்துட்டு ஆவியான் சொன்னார், டேய் நிறுத்து. அவன் சொன்னான், சார் நல்லா இருக்கீங்களா சார், எங்கே போகிறீங்க சார், அவனே கேட்குறான். இவருக்கு நம்பவே முடியல, ஆவியானவர் சொல்கிறத கேட்க முடியாதனால இவர் அதை கடந்துட்டு போய் தேங்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவங்க கீழே வேலை பார்க்குற இன்னொரு வாத்தியார் ஓடி வந்து, சார் சார் வாங்க சார், வாங்க சார், ஆஸ்பத்திரிக்கு போகலாம் சார். என்னப்பா, அந்த டீச்சர் மகன் பாய்சன் அடிச்சிட்டான் சார். வீட்டிலேருந்து உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போகிறதுக்குள்ள அந்த பையன் அங்கே இறந்து கிடந்தான். என் சகோதரன் அடிக்கடி சொல்லுவார், நான் 3 நேரம் ஆவியானவர் சொன்னதை நான் கேட்கல. என் கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், திடீர்னு எந்திரிச்சு போய் ரூமில் போய் ஓன்னு அழுவார். அதுக்கு பிறகு சாப்பிடவே மாட்டார். பல முறைகள் அது அப்படி நடந்திருக்குது. நல்லா கவனிங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் கூட பழகிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் காயின மாதிரி சொல்லிட முடியாது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோன்னு சொல்லிட முடியாது. ஆபேல் எங்கடா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். என் சகோதரனுக்கு நான் காவலாளியா, நானா வாட்ச்மேன் என்று கேட்குறான் ஆண்டவர்கிட்டையே. அந்த ஆவி நம்மளை பிடித்து விடக்கூடாது. நம்மை விடுதலையாக்குவதற்காகத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் ஒவ்வொரு விசுவாசியினுடைய இல்லத்திலும் தாராளமாக ஏராளமாக இருக்குமானால் ஒரு பெரிய காரியம் நடக்கும். இன்னொரு உதாரணத்தை சொல்லும்படியாக நான் ஆவியில் ஏவப்படுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர் பாண்டிச்சேரி பட்டணத்தில் ஒரு பெரிய கம்பெனியில், ஒரு சேட் நடத்தின கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருந்தார். அவர் மேனேஜராக இருக்கும்போது அவர் என்னுடைய கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டார். பாண்டிச்சேரியில் கம்பன் அரங்கம்னு ஒன்று இருக்குது. அவர் அவருடைய ஃப்ரெண்டோடு உள்ளே வரும்போது நான் என் பிரசங்கத்தை நிறுத்திட்டு அவரை குறித்து நான் சில காரியங்களை சொல்லிட்டு மறுபடியும் பிரசங்கத்தை நான் தொடர்ந்தேன். அவருடைய வாழ்க்கையினுடைய பழைய பாவங்களெல்லாம் சொல்லிட்டு நான் மறுபடியும் பிரசங்கத்தை தொடர்ந்த போது அந்த கூட்டத்தின் இறுதியில் அவர் என்கிட்ட வந்து என்னை பற்றி தான் சொன்னீங்களான்னு கேட்டார். அவர் கேரளாவை சேர்ந்தவர் தான். ஆமான்னு சொன்னேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் தன்னுடைய காரில் வச்சு. வீட்டில் அவரும் அவருடைய மனைவியும், அவங்க ரோமன் கேத்தலிக், அவர் ஒரு பெந்தேகோஸ்தே பேக்ரவுண்டாக இருந்தாலும் பயங்கரமான பாவத்தில் இருந்தார். ஒரு நாளில் 110 சிகரெட் குடிப்பார். அதாவது கண்டினியூஸாக ஊதிக்கிட்டே இருப்பார். மற்ற எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தது. அவர் அழுகையோடு கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தன்னுடைய கம்பெனிக்காக ஜெபிப்பதற்காக 9 மணிக்கு தான் கம்பெனி ஆரம்பிக்கும், 8:30 மணிக்கெல்லாம் போயிடுவார். அவர் மேனேஜர் ரூமில் முழங்கால் படியிட்டு தன்னை நடத்துகிற அந்த ஓனருக்காக ஜெபிப்பார். இது அந்த ஓனருக்கு தெரியாது. ஒரு நாள் திடீர்னு அந்த சேட் மார்வாடி, அவன் கல்கத்தாவை சேர்ந்தவன்,
அவன் அங்க உள்ள நுழைஞ்ச போது இவர் ஏம்பி தேம்பி அழுது ஜெபம் பண்றாரு, முழங்கால நின்று ஜெபம் பண்றாரு. அந்த சேட் என்ன சொன்னா தெரியும், யோ நான் உனக்கு இங்க சம்பளம் கொடுக்குற வேலை செய்யறதுக்கு இங்க வந்து உங்க சாமியை வேண்டிக் கொள்றதுக்காடா நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து சொன்னாரு, சேட் நான் எனக்காக அழல, உமக்காக அழுதேன். இவருக்கு விளங்கல. என்ன சொல்ற? நேற்று ராத்திரி 2 மணிக்கு நீர் உம்முடைய மனைவியுடைய கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு முயற்சித்தீர் அல்லவா, அது ஆண்டவர் எனக்கு காட்டினாரு, அதனால உமக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னோன்னே சேட்டு பயந்து போய் உடனே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர் பெட்ல உட்கார வச்சு கீழே நின்று முழங்கால நின்று, ஐயா சொல்லுங்க ஐயா என் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படணும், எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் கேட்டபோது இயேசுவை சொல்வதற்கு ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். பரிசுத்தாவின் அபிஷேகம் உனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? உனக்கு உன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை காண்பித்து கொடுப்பதற்காகத்தான். ஏதோ அந்நிய பாஷையில துள்ளுவதற்கு மாத்திரம் அல்ல, மாறாக உன்னை சுற்றி இருக்கிறவளை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு ஆண்டவர் உனக்கு இதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். உன்னை வரங்களினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியின் வரங்களினாலே உன்னை நிரப்புவதற்கு ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே தேவ ஆவியார் உன்மேல ஊற்றப்படுவதற்கு ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த நல்ல ஆவியில நினைஞ்சு பாடலாமா? ஆவியானவரே ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ராகபதனா, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தி. மறுபடியும் பாடுவோம். ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஞான வரங்களை விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞான வரங்களை விரும்புங்கள். ராதி நீமாக்கதையும் நிரப்பிடுமே, எரிந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, எரிந்து ஜொலிக்க சொல்லுங்கள், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜபமாக சொல்லுங்கள். எரிந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, எரிந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. கொஞ்சம் பேர் ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி தரிசனங்களை காட்க வைக்கிறார். எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. வாயை திறந்து சொல்லுங்கள். எரிந்து ஜொலிக்க சப்பரலரித நாமகரகட இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வா
தேவன் அநேக வரங்கள் உன்னிலே செயல்படுவதற்கு, அநேக வரங்கள் உன்னிலே செயல்படுவதற்கு, அநேக வரங்கள் உன்னிலே செயல்படுவதற்கு, அநேக வரங்கள் உன் மூலம் வெளிப்படுவதற்கு போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. 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 ஏனென்றால் என்னை கவனியுங்கள், ஏனென்றால் இந்த உலகமாகிய தெலீலாள் அபிஷேகம் பண்ணப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவனை தன்னுடைய மடியிலே தூங்க வைத்து விட்டாள். தூங்க வைத்தது மாத்திரமல்ல, அவளுடைய நோக்கத்தை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? மற்ற மனிதர்களைப் போல நீ ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் தலீலாள் உலகத்திற்கு ஒரு அடையாளம். அது உன்னை மடியிலே தூங்க வைத்து தன்னுடைய சுகத்திலே உன்னை வாழ வைத்து அதனுடைய நோக்கமெல்லாம் பணம் 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 என்று இருப்பதினாலே அந்த பெலிஸ்தேரியின் மூப்பர்கள் தெலீலாவிடத்தில் வந்து உனக்கு பணம் தருகிறோம், அந்த ரகசியத்தை எங்களுக்கு கண்டுபிடித்து சொல்லு என்பது போது அவள் கேட்கிற வார்த்தைகளை பாருங்கள். 16வது அதிகாரம் 17வது வசனம். தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி 16வது வசனத்தை வாசித்துட்டு 17 வாசிக்கலாம். இப்படி அவனை தினம் தினம், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி, தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால், அலட்டி கொண்டிருக்கிறதனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு, சிம்சோனுடைய ஆத்துமா சாகத்தக்கதாக விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாவேன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். கவனிங்க, இந்த உலகம் என் மடியில தூங்க வைக்கும், வசதிகளை கொடுக்கும், பதவி உயர்வை கொடுக்கும், பணத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது உன்னை மடியில தூங்க வச்சு உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மயக்கத்துல மாட்டி வைத்து நீ சாதாரண மனிதர்களை போல மாற வேண்டும் என்பது உலகத்தின் விருப்பம். ஆவியை பெற்றிருக்கிற உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. நான் மற்றவர்களைப் போல வாழ மாட்டேன், நான் மற்ற மனிதர்களைப் போல சாதாரண வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய கரத்திலே ஒரு பட்டயமாக, ஒரு அஸ்திராயுதமாக, ஒரு தண்டாயுதமாக ஆண்டவர் என்னை எடுக்க விரும்புகிறார். அதை நான் அறிந்திருந்தேன் என்றால் நான் மற்ற மனிதர்களைப் போல வாழ்ந்து அதிலே நிம்மதியாக இருந்து பெற்றேன். பிள்ளைகளை கல்யாணம் ஆயிற்று, பிள்ளைகளை பெற்றேன், வீட்டை கட்டினேன், பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து விட்டேன், முடிந்து விட்டது என்கிறதிலே நான் நின்று விட மாட்டேன். மாறாக நான் மற்ற மனிதர்களைப் போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, அழைக்கப்பட்டவன் அல்ல, அழைக்கப்பட்டவள் அல்ல என்று சொல்கிறோம். மாத்திரம் ஒரு பெரிய அல்லையோ சொல்லலாமா? இந்த உலகம் வாஞ்சிக்கிறதா நீ மற்ற மனிதர்களை போல. தம்பி வெஸ்லி முதல்ல சொன்னாரு, நீங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம வாழ்றீங்களே, வேலை செய்கிற இடத்துல, வீட்டுக்குள்ள. இல்லையா, நீங்கள் நான் விசேஷித்தமானவர்கள். நான் ஆண்டவருக்கு விசேஷித்தமானவர் மாத்திரமல்ல, சாத்தானுக்கும் சாவு மணி அடிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்.
தெரு தெருவாக அவனுடைய ஆட்கள், அவனுடைய சக்திகள் கிரியை செய்கிற அந்த தெருவில் இருக்கிற அந்த பிசாசனுடைய அந்த காரத்தின் கட்டுகளிலே கண்ணடைக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு, அதனுடைய சக்தியை நொறுக்கி போடுவதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். போன கிறிஸ்மஸ்க்கு முந்தின கிறிஸ்மஸில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கிறிஸ்மஸை வித்தியாசமாக நாங்கள் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு உபயோகப்படுவது வழக்கம் பீகாரில். அப்போ நான் இருக்கிற இடத்துல மிஷினரிகளும் மிஷினரியுடைய பிள்ளைகளும் கொஞ்சம் ஹோமில் இருக்கிற பிள்ளைங்களும் அநாதை இல்லத்தில் இருக்கிற பிள்ளைங்களும் சில பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்களும் சில ஆண்களும் பெண்களுமாக தான் இருக்கிற சபைனாலும் 1200 பேர் இருக்கிற அந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்கள் எல்லாரும் இந்த கிறிஸ்மஸுக்கு 500 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா 2 ட்ரெஸ் வாங்க 500 ரூபாய்க்கு. நீ அதிகமாக வாங்க வேண்டாம். 250 ரூபா 250, அதே டிசைனில், அதே கம்பெனியில், அதே கலரில், அதே சைஸில் வாங்கி யாருக்காவது தேடி போய் கொடுத்து அவங்கள 25ஆம் தேதி மத்தியானம் கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடு. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு எதுக்கு செஞ்சேன்னா, ஏசு தன்னையே தந்தார், நாங்கள் கொஞ்சம் எங்கள் அந்த அன்பை பகிர்ந்து கொள்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி அவனுக்கு உடனே பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாகிவிடும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் சொன்னேன். என் கடைசி மகா எங்கள் வீட்டில் இன்னொரு தங்கச்சி இருந்தா, அவள் எங்களுக்கு உதவியும் செய்து கொண்டு ஸ்கூல்லையும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. 2 பேரும் 24ஆம் தேதி காலையில் வந்தாங்க 9 மணிக்கு. வந்த உடனே அவங்க சொன்னாங்க, டாடி நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம், நாங்கள் எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். 3 மணிக்கு திரும்பி வந்தாங்க. 8 கிலோமீட்டர் நடந்து போய் தன்னை மாதிரி இருக்கிற சைஸ் இருக்கிற 2 பிள்ளைங்களை தேடி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அடுத்த நாள் கூப்பிட்டுட்டு வந்துட்டுனாங்க. நான் கேட்டேன், என்னம்மா நீ கண்டுபிடிச்ச சைஸில் இருக்க ஆளை கண்டுபிடிச்சான்னா? ஆமாம் டாடி கண்டுபிடிச்சேன். ஆனால் நாங்கள் அந்த வில்லேஜுக்கு போனோமா, எங்களை சுற்றி ஒரு 200 பொம்பளைங்க சுற்றிக்கிட்டாங்க. நான் கேட்டேன், அவங்களும் கேட்டாங்களா? அவங்களும் ட்ரெஸ் கேட்டாங்களா? இல்லை டாடி ஒன்று சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கம்மா? அவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஒரே குரலில் சொன்னாங்க, 8 கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் அலேலியா அலேலியான்னு போட்டு எங்கள் ஊர் சாமியெல்லாம் ஊரை பேக் பண்ணிவிட்டு ஊரை விட்டு போயிடுச்சுது. நாங்கள் அருள் கேட்டால் சொல்ல மாட்டேங்குது. முன்னால் என்ன கேட்டாலும் சொல்லும், இப்போ யாருக்கும் அருள் வந்தாலும் சொல்ல மாட்டேங்கி. எங்கள் சாமியெல்லாம் உங்கள் அல்லேலியா மூட்டை முடிச்சோட எங்கள் ஊரை விட்டு அனுப்பிச்சிச்சு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ போடுற அல்லேலியாவில் இங்கே இருக்கிற நிறைய சாமி மூட்டை முடிச்சு கட்டிட்டு போகணும். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலியா சொல்லுங்க. போகுமா? போகும். இந்த அலையிலியில் தம் இருந்ததுன்னா போகும், அதில் பரிசுத்தம் இருந்ததுன்னா போகும். அது போகாது. நாங்கள் கண்ணால் கண்டதை சொல்கிறோம்யா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, மோசே என்ன சொன்னான் தெரியுமா? வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசிக்க போயிடும். தெரிந்த வசனம். அப்பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த திருப்பாச்சூர்னாலும் சரி, திருவள்ளூர்னாலும் சரி, எந்த ஊர்னாலும் சரிதான், இங்கே மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லணும், நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கீங்க, நீங்கள் விசேஷித்தவங்களாக இருக்கீங்க. எதுக்கு? எப்படி தெரியும்? ஆண்டவர் உம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுறது மாத்திரமல்ல, நம்ம போகும்போது அவருடைய சமூகம் என்ன சுமந்து செல்கிறதுனால. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வீட்டில்
பிள்ளைங்கிட்ட பேசும்போது அவருடைய சமூகம் எங்கள் வீட்டில் இருக்குதுங்கிற நினைவோடு பேசுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசும்போது அவருடைய சமூகத்திலிருந்து நான் பேசுகிறேன்னு சொல்லுங்க. வேலை செய்கிற இடத்துல அவருடைய சமூகம் என்னோடு இருக்குதுன்னு சொல்லுங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது, ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள் ஐயா, நாங்கள் விசேஷித்தவர்கள் ஐயா, நாங்கள் இந்த உலகத்தில் மற்ற மனுஷரை போல வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்லை சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அலங்காரத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் அங்கே இடம் இருக்காது. மாறாக நாங்கள் ஆண்டவரை போல எளிமையானவர்களாக, ஆவியில் எளிமையானவர்களாக, வாழ்க்கையில் எளிமையுள்ளவர்களாக வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுத்துருக்கோம் சுவாமி. எல்லாவற்றிலும் எளிமையாக இருப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அதன் மூலம் நாங்கள் இருக்கிற பகுதிகளில் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை விளங்க பண்ண போகிறோம் என்கிற ஒரு நினைவோடு கூட எல்லாரும் முழங்காலில் வந்து முடிகிறவர்கள் எல்லாம் முழங்காலில் வந்து, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால கர்த்தாவை வித்தியாசமானவன், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா, நீர் எங்களோடு கூட இருப்பதினால் அல்லவா என்கிற காரியத்தை ஜெபத்தோடு கூட பாடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை நம்ம ஒத்துக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் அது எதினா என்னோடு வருவதனால், எதினா நீ என்னோடு இருப்பதனா, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் அது எதினா நீ என்னோடு வருவதனால், எதினா அது எதினா நீ என்னோடு இருப்பதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பகலெல்லாம் கூட செல்லுது, மேகஸ்தம்பம் மேலிருந்து ஜீசஸ் பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினா அது எதினா நீ என்னோடு வருவதினால், எதினா எதினா நீ என்னோடு இருப்பதினால், வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினா எதினா நீர் என்னோடு வருவதனால்,
என்னோடு இருப்பதினா. நீ இன்றைக்கு வீட்டுக்கு திரும்பும் போது உன்னை சுற்றியுள்ளவர்கள் சொல்ல போகிறார்கள், என் வாழ்க்கையே கசந்திருக்கிறது, இந்த மாமியாரோடு இந்த வாழ்க்கை கசந்திருக்கிறது, எனக்கு தரு. நீயே ஒரு மரத்துண்டாக மாறி அவருடைய கசப்பை மாற்றுவதற்கு என் தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு மரம். உன்னைத்தான் நம்புகிறார், உன்னைத்தான் நம்புகிறார் ஆண்டவர், உன்னைத்தான் நம்புகிறார், உன்னைத்தான் நம்புகிறார். மாறாவின் நீரை மதுரமாக்குவதற்கு தேவன் உன்னைத்தான் உபயோகப்படுத்த போகிறார். வாழ்க்கையில் கசப்பை சந்தித்து இனி வாழுவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை என்று ஏங்குகிறவர்களுக்கு, உடைக்கப்பட்டவர்களுக்கு ஒன்னத்தான் நம்பி இருக்கிறாரு. நீ தான் அவங்களுக்கு கரையெழுத்து போட போற, நீ தான் வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கிற இயேசுவை காண்பிக்க போகிறார். நீ இன்றைக்கு ஆராதனை முடிவு போகும்போது வெறுமையானே போகுவதில்லை, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல, பாதை காட்ட வழியெல்லாம் கூட செல்கிறது. நீ விசேஷித்தமானவன், நீ விசேஷித்தமானவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டது அதற்காகவே. உன் ஜனம் உன்னை கூப்பிடாத போது நான் உன்னை உலகத்திலே கொண்டு வர வைத்தேன், இங்கே குடியிருக்க பண்ணினேன். அதற்கு காரணம் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட்டு மெய்யான தேவனையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய கிருபையையும் அனுபவிப்பதற்கு தான் உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். உன் தெருவில் உள்ளவர்கள் உன்னை பார்க்கிறார்கள், உன்னை சுற்றி இருக்கிறவர்களை கவனிக்கிறார்கள். ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனை போல பிரகாசித்தது போல இனி ஒரு நாட்களினுடைய முகம் அவருடைய ஒளியினால பிரகாசிப்பதாக. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலேயே நான் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் உணரத்தக்கதான இடத்திலே என்னை கொண்டு வந்து வைங்க. இந்த உலகம் என்னை மற்ற மனிதர்களைப் போல மாற்றிவிட வேண்டாம், சாதாரண மனிதர்களைப் போல நான் வாழ்ந்து விட வேண்டாம். இந்த உலகம் என்னை மடியிலே படுக்க வைத்து தூங்க வைத்து விட வேண்டாம்.